கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? ஆதியாகமம் 31 அதிகாரம் 24 அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றார். எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று. இந்த வார்த்தையை லாபான் யாக்கோபனிடத்தில் சொல்லுகிறான். அதாவது, நீ என்னிடத்தில் சொல்லாமல் கொள்ளாமல் என் பிள்ளைகளையும் ஆடு மாடுகளையும் அழைத்து கொண்டு வந்த போது நான் உனக்கு ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்று தான் நினைத்திருந்தேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு தரிசனமாகி சொன்னார், நீ அவனிடத்தில் நன்மையை தவிர வேறு எந்த தீமையும் பேசக்கூடாது என்று சொல்லிவிட்டார் என்று ஆண்டவர் சொன்னதை அங்கு யாக்கோபனிடத்தில் சொல்லுகிறான். பாருங்கள், எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இப்படி ஆண்டவர் யாக்கோபோடு நன்மையை அன்றி தீமை பேசாதபடிக்கு இருக்க யாக்கோபு அவ்வளவு நல்லவனா என்றால் இல்லவே இல்லை. ஏமாற்றுக்காரன் எத்தனா இருந்தான். ஆனாலும் கூட ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் நன்மை செய்ய முடிவு செய்து விட்டார். ஆகவேதான் அங்கு எச்சரிக்கிறார், நீ யாக்கோபனிடத்தில் போய் நன்மையை அன்றி தீமை எதுவும் பேசக்கூடாது என்று. எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, சில நேரத்தில் நாம் தகுதி இல்லாதிருந்தும், நாம் அநேக நேரத்தில் ஆண்டவரை ஏமாற்றுகிறவர்களாய் இருந்தும், அவருடைய அன்புக்கு பாத்திரவான்களாகவே இல்லாதவர்களாய் இருந்தும் கூட ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை செய்ய முடிவு செய்து எத்தனை மனிதர்களை நமக்காக நன்மைக்காக மாத்திரம் பேச வைத்திருக்கிறார் என்பதை சிந்தித்து பாருங்கள். நியாயப்படி பார்த்தால் அவர்கள் தீமைதான் செய்திருக்க வேண்டும், தீமையாய்த்தான் பேசி இருக்க வேண்டும். ஆனால் அந்த தீமையானது நன்மையாய் மாறினதே அதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் உங்களுக்கு தீமை செய்ய அவர்களுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கும் ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். ஒருவேளை நீ என்னை விட்டு தூரம் போய்விட்டாய், உண்மைத்தான். என்னுடைய அன்பை மறந்து போய்விட்டாய், உண்மைத்தான். எனக்கு பிரியமில்லாத அநேக காரியங்களை செய்து விட்டாய், உண்மைத்தான். அதனால் என்ன நடக்குமோ? நான் செய்த பாவத்திற்கு ஆண்டவர் தண்டனை கொடுத்தால் எதுவும் எனக்கு இருக்காதே, எந்த ஆசீர்வாதத்தையும் நான் பெற்றுக்கொள்ள முடியாது என்று நீ சோர்ந்து போய் அமர்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறாயோ? உன்னை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, இப்பொழுதும் நான் உனக்காக நிற்பேன். உனக்கு விரோதமாய் இருக்கிறவர்களை உன் பட்சத்தில் வரும்படி செய்வேன். உனக்கு தீமை செய்ய நினைக்கிறவர்கள் மூலமாகவே உனக்கு நன்மையை வரும்படி காரியத்தை நான் மாற பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே அவர்கள் என்ன செய்து விடுவார்களோ, இந்த மனிதர்கள் என்ன செய்து விடுவார்களோ என்று சோர்ந்து போவதையும் பயந்து போவதையும் விட்டுவிட்டு, என் தேவன் எனக்கு தீமை செய்ய எந்த மனுஷனுக்கும் எந்த அதிகாரத்திற்கும் அவர் இடம் கொடுக்கவே மாட்டார் என்று விசுவாசியுங்கள். நிச்சயம் அவர் நம்மை எந்த இடத்திலும் விட்டு கொடுக்கவே மாட்டார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.